TNPSC previous years பார்த்துட்ருக்கோங்க. P, Q and R have a total of 210 marbles. P has 1/4 of the total number of marble with Q and R. Q has 3/4 of the total number of marble with P and R. Then number of the marble with R ன்னு கேட்டிருக்காங்க. P, Q, R மொத்தம் சேர்த்து மொத்தமாக 210 கோலி குண்டுகள் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. P + Q + R வந்து 210ன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு Q மற்றும் R ஆகியோருடன் உள்ள மொத்த குண்டு Q கிட்டேயும் R கிட்டேயும் இருக்கல்ல உள்ள 1/4 வந்து யார்கிட்ட இருக்குன்னா P கிட்ட இருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா P மற்றும் R ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 3/4 வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா Q கிட்ட இருக்கான். இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா R கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். R எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்கணும். 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பாருங்கள், இந்த P இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4P வந்து Q + Rன்னு கிடச்சிருக்கு. இது ஒரு ரிசல்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4/3 வந்துட்டு P + Rன்னு கிடச்சிருக்கு. இது ஒரு ரிசல்ட். இந்த 2 ரிசல்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்தாங்களே அதில் அப்ளை பண்ணி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 4P கிடச்சிருக்கு Q + Rக்கு. அப்போ அங்கே எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா P + இது வந்து 4P. இது வந்து 4Pனா 210. இதை ஆட் பண்ணிங்கன்னா 5P வந்து 210. ஸோ உங்களுக்கு P வேணும்னா 210 / 5 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 42ன்னு வருது. ஸோ P கண்டுபிடிச்சிட்டோம், 42ன்னு ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு ரிசல்ட் போடலாமா? இங்கே Qக்கு பதிலாக 4Q/3ன்னு போடுறேன். இந்த P + R இருக்கா, அது ரெண்டையும் எடுத்துகிட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? 4Q/3. அப்புறம் இங்கே ஒரு Q இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 210. இப்போ எல்சியும் எடுத்திங்கன்னா 7Q/3 வந்து 210. இப்போ Q வந்து என்னது? 210 × 3/7. 7 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 3. அப்போது Q வந்து 19 கிடைக்கிதுங்க. ஸோ 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? P தெரியும், Q தெரியும். ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 42 + 90 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 132ன்னு வருது. ஓகேவா? 3யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 210 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டீங்க, இதுலேருந்து 132 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு R கிடச்சிடும். ஏன்னா இது வந்து P, இது Q. அப்போ R வேணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். அப்போ 10ல் 2 போச்சிங்கன்னா 8. இப்போது இங்கே வந்து என்ன இருக்கும்? 0 இருக்கும். திரும்ப ஒன்று நீங்கள் பாரோ பண்ணிங்கன்னா 10. 10ல் 3 போச்சுன்னா 7. ஓகேவா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 78. இங்கே இருக்குது D ஆன்சர். 78 தான் இந்த சம்மோட ஆன்சர். அப்போ R வேல்யூ பார்த்தீங்கன்னா 78. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. 4/3.5. 4/3.5 = 2/5. ஓகேவா? ஸோ இதை வந்து ரெண்டையும் ஒரே பவராக மாற்றிக்கிட்டா தான் நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் நான் 4 வந்து 2² எழுதிக்கிறேன். ஏன்னா 2 2s are 4. ஓகேங்களா? இது எப்படி எழுதிக்கலாமா? 2/5. இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 வரும். ஓகேங்களா? அப்புறம் இது வந்து 2/5. இது கீழே 7 டைம்ஸ் 2 2ன்னு இருக்கும். இங்கே 5 டைம்ஸ் இருக்கும். கரெக்டாக? இங்கே 5 டைம்ஸ் இருக்கும். கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 4 மட்டும் இருக்கும். இப்போ 4/1. ஓகேவா? அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4:1. ஆன்சர் B தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். 4:1. ஓகேவா? இந்த சம் பாருங்கள். 94 is divided into 2 parts in such a way that 5th part of the first and 8th part of the second are in the ratio 3:4. then the first part is 5ன் ஒரு பகுதி மற்றும் 8ன் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட 94 விகிதம் 3:4 எனில் அது முதல் பகுதி என்னன்னு கேட்குறாங்க. 94 2ஆக டிவைட் பண்ணுறாங்களாம். ஓகேவா? இது எக்ஸு அப்படின்னா இது 94 - எக்ஸாக தான் இருக்கும். ஆமாம் தானே? இதில் ஒரு நீங்கள் இது ஒரு வேல்யூனா அதுலேருந்து 94 கழிச்சா தான் இன்னொரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதை நான் இப்படி எழுதிக்கிறேன். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் பகுதி 5th part of the ஃபஸ்ட்டு. அப்போ இது இருக்குல்லையே, இதோட 5th part எடுத்திங்கன்னா x/5. அப்புறம் 8th part of the second 94 - x/8. இது வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 3/4னா உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் எக்ஸ் என்னென்னு தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ இது எப்படி எழுதலாம்? x/94 - எக்ஸு. இது மேலே போயிருமா? அப்போ 8/5 which is equal to 3/4ன்னு வருது. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு மீதிலாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போது 3 × 5 4 × 8ன்னு வந்துடும். திரும்ப இது x/94 - எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதை சால்வ் பண்ணுங்கள். 3 5s are 15, 4 8s are 32. ஓகேவா? இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 32x is equal to மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 94 -
15xன்னு வரும். ஓகேவா? இந்த மைனஸ் இந்த சைடு வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ 47xன்னு ஆகிடும். இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 × 94 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 4s are 20, ரிமைனிங் 2, 1 4s are 4, அப்போ 6ன்னு வரும். அப்புறம் 5 9s are 45, ரிமைனிங் 4, 1 9s are 9, 13 வரும். அப்போ ஆட் பண்ணுங்கள். 0 6 5 11, ரிமைண்டர் வரும் 1410ன்னு வருது. ஓகேவா? 1410ன்னு வருது. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போது 1410 / 47. ஓகேவா? இது பார்த்தாவே இப்போ தெரியுங்க. நம்மளுக்கு தெரியும் 3 7s are 21. அப்போ 3 மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 47 × 3 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7 3s are 21, 2 4 3s are 12, 12 4 141 கரெக்டாக வருது. அப்போ 3 டைம்ஸு இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 30. இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 30. இது எங்கே இருக்குது? பி. ஓகேவா? பி தான் இருக்குது கரெக்ட் ஆன்சர். 30. x is to y is equal to 2 is to 3, then find the value of 3x plus 2y is to 2x plus 5y. இதில் பாருங்கள், நான் x is to yன்னு இருக்கா. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா x/y வந்து 2/3. ஓகேவா? இதிலேருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x = 2y. இது x வேணுன்னா 2y/3. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 3x + 2y / 2x + 5y இதுதான் கேட்குறாங்க. 3xக்கு நம்மளுக்கு தெரியும் 2y. அப்போ 2y + 2yன்னு போட்டுக்கலாம். கீழே 2x வேணும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4y/3ன்னு வரும் கீழே, ப்ளஸ் 5y. ஓகேவா? இது 4yன்னு ஆகிடும். கீழே எல்சியம் எடுத்திங்கன்னா 3 5s are 15, 15 + 4 19y/3ன்னு வரும். 19y/3. 3 yயும் கேன்சல் ஆயிரும். இந்த 3 மேலே போயிடும். அப்போ 4 × 3 / 19, தட் இஸ் 12/19. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12:19 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவல் ரேஷியோஸ். 11:x is to 6:66. அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. விகித சமம். விகித சமத்தில் தான் நம்ம எப்படி எழுதலாம்? 11/x which is equal to 6/66ன்னு எழுதலாம். எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ நான் மீதிலாம் ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போது எக்ஸ் வேணும்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இது 66 × 11, இந்த 6 கீழே வந்துடும். அப்போது 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 11ன்னு வரும். ஸோ 11² எழுதலாமா இதை? ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா x = 11². ஆன்சர் சி தான் இது கரெக்ட். ஓகேவா? சம் பாருங்கள். தி ரேஷியோ ஆஃப் HCF அண்ட் LCM ஆஃப் த நம்பர்ஸ் 18 and 30 இஸ். அதாவது உங்களை 18க்கும் 30க்கும் HCFும் LCMும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இதை எப்படி எழுதுவோம்? 18 2 × 9 அப்போனா 2 × 3 × 3ன்னு எழுதிக்கலாமா? ஓகே. 30 2 × 15, 15 2 × 5 3 × 5ன்னு எழுதலாமா? அப்போ 2 × 3 × 5 கரெக்டாக? ஸோ HCF முதல்ல எழுதலாமா? HCFனால் என்ன? ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது. 2 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. அப்போ 2 × 3 6. LCM எப்படி எழுதுவோம்? ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதும் எழுதிக்கணும், இல்லாததும் எழுதிக்கணும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 3 × 5 அதையும் எழுதிக்கணும். அப்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன? 2 3s are 6, 6 3s are 18, 18 × 5னா எவ்வளோ வரும்? 18 × 5 8 5s are 40, 90 கரெக்டாக 19 கிடைக்கிது. இப்போ எதுக்கு கேட்குறாங்க? ரேஷியோ கரெக்டாக பார்க்கணும். HCFக்கும் LCFக்கு. அப்போ முதல்ல HCF போடணும், கீழே LCM போடணும். ஓகேவா? HCF எவ்வளோ வந்துச்சு? 6, கீழே 19 வந்துச்சு. இப்போ இது 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைமு, இது 15 டைமு. இப்போ 1/15 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஓகேவா? 1:15. பாருங்கள். 7:5 இஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு x is to 25, தென் எக்ஸஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 7/5 which is equal to x/25. நம்மளுக்கு x தான் வேணும். அப்போது இந்த 25 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா 7/5 × 25. 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைமு, இது 5 டைம். அப்போ 7 5s are 35 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? இந்த சம் பாருங்கள். இஃப் 2x இங்கே பாருங்கள் 2x/y வந்துட்டு 8:5 ரேஷியோவில் இருக்கான். ஓகேவா? இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா 3x + 3y / 4x - 2y வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா?
ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10x = 8y. ஓகேவா? இப்போ எக்ஸ் வேணுன்னா 8y/10ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? அப்போ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4y/5ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 3x வேணும்னா இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 4s are 12y/5 + 3y. கீழே வந்து பார்த்திங்கன்னா 4x. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 4s 16y/5 - 2yன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ எல்சியம் எடுத்திங்கன்னா 3 5s are 15. ஓகேவா? அப்போ 12y + 15yன்னு கிடைக்கும். கீழே 5 இருக்கும். இங்கே எல்சியம் எடுத்திங்கன்னா 16y - 10yன்னு கிடைக்கும். இந்த 5 5ம் கேன்சல் ஆயிரும். இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 27yன்னு கிடைக்கும். கீழே 16ல் 10 போச்சுன்னா 6yன்னு கிடைக்கும். ஒய்யும் கேன்சல் ஆயிரும். அப்போ 27/6 தான் இருக்கும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 9 டைமு, இது 2 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9:2. ஓகேவா? அப்போ ஆன்சர் சி தான் கரெக்ட். ஓகே, பாருங்கள். இஃப் 2 number are in the ratio 3:4 and its product is 432, then the largest number is. இரு எண்களின் விகிதம் வந்து 3:4, அவைகளின் பெருக்கல் பலன் 432 எனில் பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாவே 2 எண், ஆனால் அதோட விகிதம் மட்டும் தான் கொடுத்துருக்கா. அப்போ அந்த எண்களை நான் 3x, 4xன்னு எடுத்துக்கிறேன். ஒரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 432 வருதான். ஓகேவா? எனக்கு இப்போது உங்களே பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போது இந்த 3x மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ x ஸ்கொயர்னு ஆகிடும். அப்புறம் 432, இந்த 3யும் 4ம் கீழே வந்துடும். ஓகேவா? 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு, 13ல் 4 டைமு, திரும்ப 4 டைம். ஓகேவா? திரும்ப 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 4s are 12, 24ல் 6 டைம்ஸ். அப்போ x ஸ்கொயர் 36னால் எக்ஸோட வேல்யூ என்ன? 6. ஓகேவா? இப்போ பெரிய எண் தான் கேட்குறாங்க. இப்போ பெரிய எண் கண்டிப்பாக 4x தான். அப்போது 4ஓட 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24. 4 6 24. 24 தான் இந்த சம்மோட ஆன்சர் சி. ஓகேவா? சம் பாருங்க. The scale of a map is given as 1:3 crore. 2 cities are 4 cm apart on the map. Find the actual distance between them. ஒரு வரைபடத்தின் அளவு 1:3 crore என வழங்கப்படுகிறது. வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 4 சென்டிமீட்டர் எனில் அவ்விரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா 4 சென்டிமீட்டரை வந்து இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? 4 சென்டிமீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க ஒரு யூனிட் வந்து 3 crore. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? 4 into இந்த crore மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது 3 எத்தனை 7 zeros வரும். கரெக்டாக? ஓகே, இப்போது இப்போ என்னென்னா இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கொஷின் கேட்டது வந்து சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை எல்லா ஆன்சருமே கிலோமீட்டரில் இருக்கணும். நம்ம கிலோமீட்டரில் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சென்டிமீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். ஓகேவா? ஓகே, அப்போது 1 கிலோமீட்டருக்கு என்ன தொடர்பு இருக்குது? 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதலாமா? இங்கே ரெண்டு சைடையும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 1000 மீட்டர்னு வருமா? அப்போது 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh சென்டிமீட்டர். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச யூனிட்டு. அதை எடுத்து இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3s are 12, எத்தனை 0? 7 0 இருக்கும் க்ரோரில். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கிலோமீட்டரில் வேணும்னா ஓகேவா 7 0 இருக்கா? ஓகே, இதை நான் 12 into 1200 into 1 lakhன்னு எழுதலாமா? 5 0 இருக்கா? 5 இங்கே ஒரு 2 7 இருக்கா? அப்போ 1200 into இது என்னென்னு எழுதலாம்? 1 கிலோமீட்டர். அப்போது 1200 கிலோமீட்டர் கிடச்சிடும். ஆன்சர் பி தான் இது கரெக்டு. 1200 கிலோமீட்டர். ஓகேவா?
ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் 30 ஆர் பாய்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஒரு வகுப்பில் 50 மாணவர்களில் 30 பேர் மாணவர்கள், மாணவர் மற்றும் மாணவிக்கு இடையேயான விகிதம். இது ரொம்ப ஈஸியான சம்மு. மொத்தமே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகேங்களா? அப்போது அதில் பாய்ஸ் வந்து 13 கொடுத்துட்டாங்க. அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 20. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்கும் தான் ரேஷியோ கேட்குறாங்க. அதுவும் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் தான். அப்போது பாய்ஸ் பை கேர்ள்ஸ் அப்போ என்ன வரும்? 30/20. 30/20. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/2, தட் இஸ் 3:2. இப்போ ஆன்சர் வந்து 3:2. ஓகேவா? டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இந்த சம் பாருங்கள், 6:5:y:15 ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்சர் விச் கேனாட் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு எது வந்து எக்ஸ் ஒய்யோட வேல்யூவை இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இருந்தாவே டேரக்ட் ப்ரொப்போர்ஷன் எப்படி எழுதுவோம்? 6/x இஸ் ஈக்குவல் டு y/15 எழுதுவோம். ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? x இன்ட்டு ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 6 × 15. ஓகேவா? அப்போது 15 என்ன? 19. 6 × 15 நம்மளுக்கு தெரியும் 19. ஸோ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி, இது ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, செகண்ட் இருக்கிறது ஒய், அந்த மாதிரி எந்த வேல்யூ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ செக் பண்ணுங்கள். 9 × 10 19 வருது. அப்போ இது கரெக்டு. செகண்டு 3 × 30 3 × 30 90 வருது. அப்போ இதுவும் கரெக்டு. தேர்டு ட்ரை பண்ணுங்கள். 2 × 45 அதுவும் 90 வருது. அப்போ இதுவும் கரெக்டு. ஆனால் டி வந்து தப்பு. ஏன்னா 10 × 10னா 100ன்னு வந்துடும். இங்கே 90 தான் இருக்குது. இப்போ ஆன்சர் டி தான் ராங். எது வராதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ஆன்சர் டி தான் வராது. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இப்போ A:B = 2:3, B:3 = 2:4, C:D = 2:5, தென் A:D = கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எழுதணுன்னாவே ரெண்டையும் ஒரே நம்பரால் மாற்றினா தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். இங்கே B வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஒரே நம்பராக மாற்றணுன்னா நான் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இது என்னாகும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × 4 மாற்றுறதுனா ரெண்டையுமே தான் மாற்றணும். ஓகேங்களா? அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, இது 6ன்னு ஆகிடும். இது வந்து A:B. இது வந்து B:C. இதில் பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 4 3s are 12ன்னு ஆகிடும். இப்போ இதை ஜாயின் பண்ணி எழுதுனீங்கன்னா A:B:C வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 6 அப்படியே இருக்கும். அப்போ 4:6:12ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போது C:D கொடுத்துருக்காங்க 2:5ன்ட்டு. ஓகேவா? அப்போ இதையும் ரெண்டையும் ஒரே இதாக மாற்றணும்னா ரெண்டையும் ஒரே நம்பராக மாற்றுறோம். அப்போ இதை மட்டும் மாற்றிக்கலாம் 12. அப்போ இது ரெண்டையுமே 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 4:6:12. இதை மாற்றினீங்கன்னா 2 6 are 12, இது 5 6 are 13 வரும். அப்போ இப்போ ஜாயின் பண்ணி எழுதலாம் 12. இப்போ ஜாயின் பண்ணிட்டு எழுதிங்கன்னா ஏக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 4:13 வருது. ஓகேவா? அப்போது 4/13 வரும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2, இது 15. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/15 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். ஸோ A:D விகிதம் பார்த்தீங்கன்னா 2:15. ஓகேவா? இந்த ஆன்சர் டியில் இருக்குது. சம் பாருங்கள். இஃப் A/B = B/C. ஓகேவா? அப்போனா என்ன மீனிங்கு? A/B = B/C. ஓகேவா? இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா AC = B². இதுதான் ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா A⁴/B⁴ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நான் வந்துட்டு A⁴ அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே B² வேல்யூ தெரியும் இல்லையா? அப்போ இது B²² எழுதலாம். A⁴ B² நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? ஏசின்னு தெரியும். அப்போ அதை ஹோல்² பண்ணிங்கன்னா A⁴/A²C² எழுதலாமா? இப்போ ஒரு A² கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு A² தான் இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா A²/C², which can be written as A²:C². இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? B. ஓகேவா? இந்த கரெக்ட் ஆன்சர் A²:C². ஓகே.